ஆஃபரிங்கே ஏசப்பாக்கு பிடிக்கல? தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்துக்கு மீட்பை கொடுப்பார் அப்படிங்கிறது ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே தேவன் வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தி பலி செலுத்தணும், பலி செலுத்துதலினால தான் பாவ மன்னிப்பு உண்டு. பலி செலுத்தி, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு காணிக்கை என்ன பண்ணணும், கொடுக்கணும். இயேசுவை முன்னிலைப்படுத்தாத காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அறிவு, அந்த புத்தி, அந்த ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் காயின் என்ன பண்ணிட்டான்னா, அவன் அந்த தேவ சித்தத்தை அவன் ஏற்றுக்கிறாததுனால அதே நேரத்தில் தன்னுடைய சகோதரனை அவன் பகைச்சதுனாலையும் என்ன பண்ணிட்டான்னா, தேவனுக்கு பிரியமான காணிக்கை, உயர்வான காணிக்கை, மேலான காணிக்கையை கொடுக்கறத விட தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுறதுல தான் அவன் முக்கியமாக கவனம் செலுத்தினான். அதனால தான் அவன் தன்னுடைய விவசாய நிலத்தில் கிடைத்த வயல்வெளியின் விளைச்சலை கொண்டுகிட்டு ஆண்டவருக்கு பலியாக கொடுத்தான். ஆனால் தேவன் பிரியமாக ஏற்றுக்கொண்டது எதுன்னா, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிரோடு எழும்புவார் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற வண்ணமாக எந்த காணிக்கை பிரதிபலித்ததோ அதை அவர் பிரியமாக ஏற்றுக்கொண்டார். அது இப்போ அது தீயில எரிஞ்சிருக்கும், ரெண்டுமே எரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்று தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொன்று தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால முகம் மாறிடுச்சு. அதனால தான் இயேசு சொன்னார், நீ நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தேன்னா பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னாரு. ஏன் சொன்னாருன்னா, ஒன்று அவன் என்ன பண்ணியிருக்கலான்னா, தன் சகோதரன்கிட்ட கொண்டுட்டு போய் தன்னுடைய வயலில் விளைந்த வெள்ளாமையை கொண்டுட்டு போய் தன் சகோதரன்கிட்ட கொடுத்துருந்தா, அவனுடைய சகோதரன் ஆபேல் அவனுக்கு அவனுடைய மந்தைகளில் இருக்கிறதான ஒரு இளமை அவனுக்கு கொடுத்துருப்பான். அது ஒன்று. இவன் அவனுடைய சகோதரனுக்கு நன்மை செய்யணும்னு அவனுக்கு மனசு இல்லை. அதே நேரத்தில் தேவனுக்கு எதை கொடுத்தாலும் அவர் வாங்கிக்கிடுவார் அப்படின்னு ஒரு நினப்பு. அதனாலையும் அவன் என்ன பண்ணுறான், தேவன் விரும்பின காணிக்கையை விட தான் விரும்பின காணிக்கையை படைத்தான். அதனாலையும் ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னுடைய சகோதரன் ஆபேலோட சமாதானமாக இல்லை. தன்னுடைய சகோதரன்கிட்ட போய் ஒப்புரவாகி அவங்ககிட்ட இருக்கிற மந்தையில் இருக்கிற ஒரு காணிக்கையை வாங்கி கொடுக்கறத விட அவனுக்கு தன்னுடைய விளைச்சலிருந்து வர்ற காணிக்கையை அப்படியே தேவன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்தான். அதனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சிச்சா? எங்கே நான் சொன்னதை திரும்ப சொல்லி. அவன் ஏசப்பா சொன்ன மாதிரி அவன் பண்ணலை. ஆனால் அவன்கிட்ட இருந்தது ஏசப்பாவுக்கு கொடுத்தான். அவங்ககிட்ட இருக்கிறது கொடுத்ததுனால எதுவும் தப்பா? ஆனால் அவன் சகோதரர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வராமல் அவன் மேலே இருக்க கோவத்தினால அவனே செஞ்சான். சகோதரன்ட்ட இருந்து வாங்கலைன்னா அது தப்பா? சகோதரன்ட்ட ஏன் வாங்கியிருக்கணும்? ஏன்னா தேவன் விரும்புகிற காணிக்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். எங்க சொல்லு. அப்போ எந்த காணிக்கை தான் இயேசுவை பிரதிபலிக்கும்? அவர் என்ன சொன்னார்? ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தால, பலி கொடுக்குற காணிக்கையை தான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். எந்த காணிக்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்? பலி கொடுக்குற காணிக்கை தான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார். அதை பிரதிபலிக்கிறதுக்கு அவன் தான் சகோதரன் ஆபேல்கிட்ட போய் தன்னுடைய வயல்வெளியில் இருக்கிறதான காய்கறி பழங்கள் இதெல்லாம்
அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியில் ஒன்றை எடுத்துக்கிட்டு வந்து அவன் தேவனுக்கு பலி கொடுக்கணும். அதோடு சேர்ந்து காய்கறிகளையும் படைச்சா பரவாயில்ல. புரிஞ்சதா? அங்கே இயேசுவே இல்லை, ஆனால் வெறும் காணிக்கை தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவ நினைவு கூர்ற எதுவுமே கிடையாது. வெறும் காய்கறியை கொண்டுட்டு வந்து அது ஒரு அசம்பந்தம்னா ஒரு அலட்சியமாக, அதே நேரத்தில் என்ன கொடுத்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. என்னது? இயேசு பிரதிபலிக்கிற மாதிரி பலி கொடுக்காத காணிக்க கொடுக்கக்கூடாது. புரிஞ்சதா? ஓகே, எங்கே கேள்வி கேளு. இப்போ விசுவாசிங்க கொடுக்குற காணிக்க காய்கறி கொடுக்குறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை தானே? தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை? ஏன்னா ஏசப்பா பலி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அது ஏசப்பா பலி ஆயிட்டாரு. வேற பலி கொடுக்க தேவையில்லை. வெரி குட், நல்ல பதில். வேற பலியான இயேசுவை அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆராதிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? தேவனை துதிக்கிறாங்க. துதிச்சுட்டு பின்னாடி காணிக்கை கொடுக்குறாங்க. புரிஞ்சதா? இப்போ இயேசுவை வணங்காமலே ஒரு காணிக்கை கொடுக்குறாங்கன்னா அது காயின் கொடுத்த காணிக்கை மாதிரி. இயேசுவை நல்ல முழு மனதோடு துதித்து ஆராதித்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் காணிக்கை கொடுத்தா அதை ஆபேல் கொடுத்த காணிக்கை மாதிரி. புரிஞ்சதா? ஓகே.